கேவலமான ஆட்சிண்ணா, இதெல்லாம் கேவலமான ஆட்சி. நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நம்ம சொல்றது இல்லை. உப்பு தின்னவங்க தண்ணி குடிச்சாகணும், தவறு செஞ்சவங்க கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். அதிகமாக பணம் சேர்த்து வைக்கிறது, ஏழாவரமாக என்ன பேசுறது, இவங்க தான் ஓசிலே பஸ் விட்டாங்க, இவங்களே ஓசின்னா நீதி இன்னொரு தடவை வென்றதுன்னு சொல்லலாம். அப்படி தான் எடுத்துக்கணும். மக்களோட மனநிலை மாறிடுச்சு. காசு கொடுத்தா எது வேணால் கிடைக்கும் அப்படின்றது. இப்போ டிராஃபிக்கில் நிற்காமல் போகிறோம், உங்களுக்கு காசு கொடுத்து லஞ்சம் கொடுத்தா போயிடலாம், ஒரு லைசன்ஸ் வாங்கணும் காசு கொடுத்து வாங்கிடலாம், எது எடுத்தாலும் காசு கொடுத்தா வாங்கிடலாம் அப்படின்றப்போ அவங்க மட்டும் தான் ஊழல் பண்ணுறாங்களா? நிறைய ஊழல் இருக்குது. இல்லை, இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, கண்டிப்பாக மக்கள் மேலேயும் தப்பு இருக்கிறதுனால தானே இந்த மாதிரி ஆட்கள்லாம் அந்த மாதிரி தப்பை திரும்ப பண்ணிட்டு இருக்காங்க. தப்பு போட்ட கேஸ் சார், 10 வருஷத்துக்கு முன்னாடி விட்டு ஏன் ஏடிஎம்கேல 7 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாலும் தவறு பண்ணியிருக்காங்க தான் சார். அதுக்கப்புறம் கூட ஒரு தவறு பண்ணியிருக்காரு சார். மாற வேண்டியது மக்கள் தான். மக்கள் மேலே தான் தப்பு இருக்குது. இப்போ இவங்க போயிட்டு திருப்பி வருவார், திருப்பி அடுத்த எலெக்ஷனுக்கு ஆளுக்கு 1000 ரூபா 2000 ரூபா அப்படி கொடுத்துட்டு ஓட்டு வாங்கி ஜெயிப்பார். இது ஒரு ஆக்டிங்காக தெரில, நாடகம் தான். இது நம்ம தமிழ்நாடு வச்சு நாடகம் தேத்துறானு நடவடிக்கை வெளியே விட்டுப்பாங்க. சும்மா சல்லு நடப்பான் மேடம். ஒரு வந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு ஒரு இப்போ இருக்க இன்னும் மோசமாக போகாமல் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. சீமான் தான் ப்ரோ, கண்டிப்பாக சீமான் தான். அமைச்சர் பொன்முடி இருக்கார் தெரியுங்களா? அவர் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆண்டு சிறை தண்டனை வந்து இன்னைக்கு நீதிமன்றம் வந்து கொடுத்துருக்கு. 50 லட்ச ரூபா அபராதமும் கொடுத்துருக்கு. அந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? வந்து அரசியல் நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது. இருந்தாலும் வந்து நியாயமான தீர்ப்புனா அது உண்மையாக அனுபவிக்க வேண்டியது தானே. ஒரு வழக்குன்னு வரும்போது நீதிமன்றத்தில் வந்து சரியான ஜட்ஜ்மெண்ட் தான் வரும். இதுக்கு முன்னாடி முன்னாள் சிஎம் அவங்களுக்கும் ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அதே மாதிரி தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டும் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அது எந்த அரசாக இருந்தாலும் நியாயம்னு ஒன்று இருந்தால் கரெக்டாக அதை நம்ம சொல்லி தான் ஆகணும். மக்களுக்கு வந்து அதை தெரியப்படுத்துறது நீதிமன்றம் வந்து கரெக்டாக தான் இருக்குன்றது. நீதி இன்னொரு தடவை வென்றதுன்னு சொல்லலாம். அப்படி தான் எடுத்துக்கணும். ஏன்னா மக்கள் வந்து அதை தான் எதிர்பார்ப்பாங்க. யார் தப்பு செஞ்சாலும் அந்த நீதி கரெக்டான ஆளுங்களுக்கு போய் சேருதா அப்படிங்கிறது சேரணும் இல்லையா? அது பணக்காரனாக இருந்தாலும் சரி, எந்த அமைச்சராக இருந்தாலும் சரி, நீதி வெல்லும், அவ்வளோதான். சரிண்ணா, இப்போ ஏற்கனவே ஒரு அமைச்சர் வந்து இந்த மாதிரி கைதானாங்க, செந்தில் பாலாஜின்னு சொல்லி. இப்போ இன்னொரு அமைச்சர், இந்த ஆட்சி சரியாக போயிட்டு இருக்கா? இந்த ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ வந்து எப்படின்னா, அது இப்போ ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்க தப்பு பண்ணியிருக்கவங்கள தான் நம்ம ஆட்சியில் வச்சுருக்காங்கன்றது தான் இதை அப்பட்டமாக வெளிச்சமாக வருது. அமைச்சர் வந்து செந்தில் பாலாஜின்னு சொல்கிறீங்க, அவங்களும் லாஸ்ட்டாக கைது பண்ணாங்க, இப்போ உள்ளே இருக்காங்க. அதே மாதிரி இப்போது ரீசெண்டாக இவங்களும் இந்த அமைச்சர் பொன்முடி அவர்களும் இப்போ ரீசெண்டாக உள்ளே இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த அரசு சரியில்லைன்னு தானே அர்த்தம். அப்போ மேலே தலைமையில் வந்து கரெக்டாக இருந்தால் இவங்க ஏன் அரெஸ்ட் பண்ணுறாங்க? அப்போ இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணி வெளியே வரலாமே. அப்படி இல்லாமல் இவங்க வந்து சிறை போனாங்கன்னா அது தவறான ஒரு ஆட்சி தானே அர்த்தம். அந்த பட்சத்தில் தான் மக்கள் எல்லாரும் பார்ப்பாங்க. நான் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே அப்படி தான் பார்ப்பாங்க. சரி, ஒரு மக்களாக வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுத்து அதிகாரத்தை அவங்ககிட்ட கொடுக்குறீங்க. அவங்க இந்த மாதிரி தவறுகள் பண்ணும்போது மக்களாகிய உங்களுடைய மனநிலை எப்படின்னு இருக்குது? இந்த ஆட்சி பார்த்துங்க, நல்லா பார்த்துங்க. இங்கே ஒரு 500 ரூபா கொடுக்குறாங்கன்னா அங்கே ஒரு ஆப்போசிட் ஒரு 1000 ரூபா கொடுப்பாங்க. இதுதான் மாறி மாறி வருது. மக்கள் என்ன நினைக்கணும்னா, யார்கிட்டையும் எப்பயும் காசு வாங்காமல் நியாயமாக ஓட்டு போட்டால் மட்டும்தான் திருப்பி மாற்ற முடியுமே தவிர, திருப்பி மாற்றி இந்த ஆட்சியை கொண்டு வந்தோன்னா கண்டிப்பாக மக்களுக்கு நல்ல ஆட்சி எப்போதும் கிடைக்கிது. போட்டுக்கிற கேஸ் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே போட்ட இது. இப்போ அவர் இல்லை, ஏன் ஏடிஎம்கே இருக்கும்போதே அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கலாங்க. மெயினான என்னென்னா, இவங்க வந்து ரிவெஞ்சு மாதிரி, அதாவது என்னென்னா முன்னாடி அவங்களுக்கு அவங்க மட்டும்தான் ஊழல் பண்ணுறாங்களா? நிறைய ஊழல் இருக்குது. இல்லை, இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, எந்த கட்சியாக இருந்தாலும் ஊழல் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்றது ஊழல் இருக்குது சார். இது வந்து அவங்க தவறு பண்ணியிருக்காங்களா பண்ணலையா, அந்த தீர்ப்பு சரியா இல்லை, தீர்ப்பு தவறு சார். ஆனால் இது வந்து இதனால் வந்து நம்ம ஊழலை ஒழிக்க முடியாது. சும்மா ரிவெஞ்சு மட்டும்தான் எடுக்க முடியும். ஊழலை ஒழிக்கணுன்னா என்ன பண்ணணும்னா, இந்த கையில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சிபிசிஐடி இதெல்லாம் ப்ரைவேட்டைஸ் தனியாக இண்டிவிஜுவலாக ஒர்க் ஆகணும். எப்போ இது இண்டிவிஜுவலாக ஒர்க் ஆகுதோ அப்போ அது வரைக்கும் இந்த மாதிரி அமைச்சர்கள் இப்போ அவங்க மனைவி உட்பட 2 பேரும் சேர்ந்து தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கு. 2 பேருக்கு சேர்ந்து. ஆமாம் சார். இது பண்ணும்போது மற்ற அமைச்சர்களுக்கு ஒரு பயம் வரும்ல? இல்லை, இது எப்போ போட்ட கேஸ் சார்? 10 வருஷத்துக்கு முன்னாடி விட்டு ஏன் ஏடிஎம்கேல 7 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாலும் தவறு பண்ணியிருக்காங்க தானே சார். அதுக்கப்புறம் கூட ஒரு தவறு பண்ணியிருக்காரு சார், பண்ணியிருக்கலாம். அது கூட வேறு ஏன் அது வந்து பழசு தான் இப்போ எடுக்கிறாங்க. இப்போ பார்த்தா பிஜேபி கவர்மெண்ட் எவ்வளவோ இருக்குது, எவ்வளவோ பண்ணுது. அதெல்லாம் எடுக்கலையா? வெளியே வர மாட்டேங்குது. இது ஒரு பழி வாங்குதல் தான் சார், வேறு எதுவும் இல்லை. சும்மா சுத்தம் பழி வாங்கல் தான். அது ஊழலுக்கு எதிரான ஆட்சின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி கைதானாங்க. இப்போ இவங்க இந்த விஷயத்தெல்லாம் எப்படி இருக்குது? இந்த ஆட்சியை பற்றி எப்படி இருக்குது?
இந்த ஆட்சி எப்படின்னு தெரில. ஆனால் இவங்க நலங்களாக இருந்தால் இப்போ பரவாயில்ல. ஊழல் பண்ணாங்கன்னா உள்ளே போய் தான் ஆகணும். ஒன்றும் அதுக்கு உண்டான தண்டனை அவங்க அனுபவித்து தான் ஆகணும். இது யாராக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் மக்களுக்கு நல்லது பண்ணணும் தான் சொல்லிட்டு மக்கள் வந்து அவங்கெல்லாம் வர வைக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணுற அரசியல்வாதிகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வரவே கூடாது. மக்கள் தான் தப்பு பண்ணுறாங்க. வருஷத்துக்கு அந்த அந்தந்த இதுக்கு காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டுடுறாங்க அவங்க. அதான் அது பண்ணக்கூடாது. அது பண்ணாமல் மக்கள் வந்து நல்லவங்களாக வர வச்சாங்கன்னா பரவாயில்ல, மக்களுக்கு வழி இருக்கும். இவங்களும் பண்ண மாட்டாங்க. இதேமாரி யாராங்களும் இவங்களாம் திரும்ப ஒரு 3 வருஷம் 4 வருஷம் உள்ளே போட்டால் தான் இவங்களும் திருந்துவாங்க. அடுத்த வாட்டி வரவங்க நாச்சும் ஒழுங்காக இருக்கணும். எல்லாமே வந்து ஊழல் பண்ணின்னு போயினா இருந்தாங்கன்னா விட்டு கொடுத்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் தான் ஏமாந்து வந்து போகிறாங்க. மாற வேண்டியது மக்கள் தான். மக்கள் மேலே தான் தப்பு இருக்குது. இப்போ இவங்க போயிட்டு திருப்பி வருவார். திருப்பி அடுத்த எலெக்ஷனுக்கு ஆளுக்கு 1000 ரூபா 2000 ரூபா அப்படி கொடுத்துட்டு ஓட்டு வாங்கி ஜெயிப்பார். இது யார் தப்பு? மக்கள் தான். மக்கள் மேலே தான் நம்ம குறை சொல்ல முடியும். மக்கள் வந்து ஒழுங்கான ஆளை தேர்ந்தெடுத்து வச்சா மக்களுக்கும் ஊழலும் ஒன்றும் பண்ண முடியாது. பண்ணுறாங்கன்னா எந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுமோ சம்பாரிச்சிக்கிட்டு அவங்க ஃபேமிலி, அவங்க சொந்தக்காரங்க அவங்கள டெவலப் பண்ணிக்கிறாங்க. மக்களை விட்டுறாங்க. மக்கள் அப்புறம் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க. அது கொஞ்சம் கஷ்டம்தான் ப்ரோ. அது மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றப்பட்டதாக தான் இருக்குது. மக்கள் சரியாக இருக்காங்களா? மக்களை மட்டும் நம்ம சரியாக இருந்தால் இப்போ அடுத்த முறை இவங்களுக்குலாம் வாய்ப்பு தரக்கூடாது இல்லை? ஆனால் மக்களும் தொடர்ந்து இதே கட்சிகளுக்கு தானே ஓட்டு போடுறாங்க. அது மக்கள் மேலேயும் தப்பு இருக்குது ப்ரோ. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த டைமில் அவங்க எவ்வளோ கொள்ளடிக்க முடியுமோ கொள்ளடிச்சிட்றாங்க. கொள்ளடிச்சிட்டு கடைசி சமயத்தில் வந்து ஓட்டு போடுற டைமில் வந்து காசு கொடுத்துட்றாங்க. ஸோ அதை என்ன பண்ணுறாங்க மக்கள்? ஸோ அது கொஞ்சம் பெருசாக எதிர்பார்த்துட்றாங்க. ஓ பரவாயில்ல காசு கொடுக்குறாங்க, அதான் அந்த டைமில் அவங்களுக்கு தேவையான இதை பூர்த்தி பண்ணுறதுனால பரவாயில்ல இவங்க நல்லவங்களாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு அவங்க காசுக்கு ஓட்டு போடுறாங்க. அவ்வளோதான். இப்போ மக்கள் மேலேயும் தவறு இருக்கு. கண்டிப்பாக மக்கள் மேலேயும் தப்பு இருக்கிறதுனால தானே இந்த மாதிரி ஆட்கள்லாம் அந்த மாதிரி தப்பை திரும்ப பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ மாற வேண்டியது மக்களும் தான். ஆமாம் ப்ரோ, மக்கள் மாறினா தானே இந்த மாதிரி பண்ண முடியும். மக்கள் ஒரு ஆள் மட்டும் மாற முடியாது, எல்லோரும் மாறினா தான். அவங்க யார் நல்லவராக பார்த்து தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு ஆட்சியில் கொண்டு வராங்களோ அவங்க கரெக்டாக இருந்தால் மக்கள் நேர்மையாக இருக்க போகிறாங்க. அவங்களுக்கே இந்த மாதிரி கஷ்டம் எதுவும் வரப்போகுது. இந்த 2 கட்சியும் தவிர்த்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல கண்டிப்பாக சீமான் தான் ப்ரோ. எதனால் அப்படி சொல்கிறீங்க? அவரோட கருத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பிடிக்கும். மேக்ஸிமம் யங்ஸ்டரை நிறையா அவர் வந்து கவர்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த தலைமுறை வந்து சீமானை எதிர்பார்த்து தான் இருக்காங்க. ஸோ அவர் வந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு ஒரு இப்போ இருக்க இன்னும் மோசமாக போகாமல் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. சீமான் தான் ப்ரோ, கண்டிப்பாக சீமான் தான். உப்பு தின்னவங்க தண்ணி குடிச்சாகணும், தவறு செஞ்சவங்க கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். ஆமாம். இல்லை ஒருவேளை இது பிஜேபியோட பழிவாங்க நோக்கம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ அவங்க மத்தியில் இருக்காங்க, அதனால அவங்க ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியுது. பட் எல்லாருமே தவறு செஞ்சுருக்காங்க. எல்லாருமே தவறு செஞ்சவங்க எல்லாருமே தண்டிக்கப்படணும். எல்லாருமே இவங்க மட்டும் இல்லை, டிஎம்கே மட்டும் இல்லை, எல்லாருமே எல்லா கட்சிக்காரங்க. அப்போ தான் ஒரு கண்ட்ரோல் வரும். இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜிக்கும் இந்த மாதிரி ஒரு நிலையை நம்ம பார்த்தோம். இப்போ இவரை பார்க்குறோம். ஒரு மக்களாக இந்த விஷயத்தெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்து? மக்கள் என்னென்னா இப்போ செந்தில் பாலாஜி பாதிக்கப்பட்டவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான நீதி கிடைக்கல. நிறைய பேருக்கு பணத்தை கொடுத்துட்டு இறந்தும் போயிருக்கிறாங்க. அதுக்கு எல்லாமே சாட்சி இருக்குது. சரி, அது காலம் தாழ்ந்தால் கொஞ்சம் நீதி கிடைக்கிது ஒரு சிலருக்காவது. அவ்வளோதான். வேறு என்ன சொல்கிறது? நீதியாக சொல்கிறீங்களா? மக்களுக்கான நீதி தான் சொல்லுங்க. ஆமாம். சரி, ஒரு மக்களாக இப்போ வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக தான் இந்த அரசியல் தலைவர்களை நம்ம ஆட்சிக்கு வர வைக்கிறோம். இவங்க வந்து இந்தமாரி தங்களுக்கான சொத்துக்களை மட்டும் சேர்க்கும் போது ஒரு மக்களாக எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயங்களை? மக்களாக இப்போ கையாளாதனமாக தான் இருக்குது நமக்கு. என்னென்னா இப்போ எல்லா இடத்துலையும் ஊழல் இருக்குது. ஏன்னா மக்களே இந்த 2000 ரூபாய்க்கோ 1000 ரூபாய்க்கோ ஓட்டுக்கு கையெழுந்து வச்சுட்டாங்க. மக்களோட மனநிலையும் மாற்றிட்டாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முடிகிற விட இப்போ வந்துட்டு ரொம்ப கீழ்த்தரமாக போயிடுச்சு ஊழல். ஏன்னா மக்களோட மனநிலை மாறிடுச்சு. காசு கொடுத்தா எது வேணால் கிடைக்கும் அப்படின்றது. இப்போ டிராஃபிக்கில் நிற்காமல் போகிறோம், அவங்களுக்கு காசு கொடுத்து லஞ்சம் கொடுத்தா போயிடலாம். ஒரு லைசன்ஸ் வாங்கணும், காசு கொடுத்து வாங்கிடலாம். எது எடுத்தாலும் காசு கொடுத்தா வாங்கிடலாம். அப்படின்றப்போ எல்லா மட்டத்திலையும் ஊழல் சகஜமாக ஆகிடுச்சு. இப்போ ஒரு சில சட்டத்தில் கட்டுப்பாடு செய்கிறாங்க. பார்க்கலாம். மக்களும் மாறணும். எல்லாமே இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஆட்சியில் இருக்காங்க எல்லாம் ஒருத்தரை கூட சரியில்லை. எல்லாருமே இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதிகமாக பணம் சேர்த்து வைக்கிறது, ஏழாவரமாக என்ன பேசுகிறது. இவங்க தான் ஓசிலே பஸ் விட்டாங்க. இவங்களே ஓசின்னா என்ன தான் கதை? மக்கள் போனத்தை கொள்ளடிச்சிங்கன்னா அவங்களே ஓசின்னுவீங்களா? நியாயமான இதெல்லாம். பாலாஜி ஏதோ ஒரு அவரும் பண்ணார்ல, அவரும் அப்படியே டப்புன்னு வந்தார். ஏதோ
இது ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க, உள்ளே போனாங்க, தூக்குனாங்க, அவ்வளோ வயிறு வலி. ஐயோ புச்சிக்கிச்சி ஐயோன்ட்டா இவரு வயிறு வலி. இவர் தான் ஆக்ஷன் பண்ணாரா இவரு? நாங்கள் நியூஸ் பார்க்கல இன்னைக்கு. மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து அதுக்கப்புறம் அவர் பண்ணாரு மாதிரி அவர் மண்டை வலி, அப்புறம் கை வலி, இப்படி வலிச்சுப்பாரு, இப்படி வலிச்சுட்டு அப்படியே இருப்பாரு. நீங்கள் பாருங்களேன், நாடகம் நடத்தினுறாங்க. நம்ம தமிழ்நாடு வச்சு நாடகம் நடத்தினுறாங்க, நல்லாவே நாடகம் நடத்துறாங்க. இன்னும் நடத்திட்டோம், எவ்வளோ நடத்தாங்க நடத்திட்டோம். இன்னும் 2 வருஷம் தானே இருக்குது. 2 வருஷம் முடிஞ்சு 2026 வரட்டும் பார்க்கலாம்ண்ணா. கேவலமான ஆட்சிண்ணா, இதெல்லாம் கேவலமான ஆட்சி. நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நம்ம சொல்றது இல்லை, எல்லாரும் சொல்லிட்டாங்க கேவலமான ஆட்சின்ட்டு. அவங்க மாட்டிக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங்ண்ணா இதெல்லாம் ஒன்று. வயிறு வலி இதெல்லாம் நீங்களே சொல்லுங்களேன், இது ஒரு ஆக்டிங்காக தெரியல. நாடகம் தான் இது. நம்ம தமிழ்நாடு வச்சு நாடகம் தேத்துறானுங்க. நடவடிக்கை வெளியே விட்டுப்பாங்க, சும்மா சல்லு நடப்பான் மேடம், உங்களுக்கு தெரியாது. அதுவும் காசு நேம் லிஸ்ட்டே கிடையாதுண்ணா. பாதி பேர் நேம் லிஸ்ட் கிடையாது. அந்த காசை விட அவங்க தான் எடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரிப்ளிகேன்ல இருந்தோம், ட்ரிப்ளிகேன்ல இருந்து அதுக்கப்புறம் இங்கே வந்தோம். அம்மா வந்து அங்கே ரேஷன் கடை எடுத்து அழிஞ்சு பார்த்தாங்க, இங்கேயே அழிஞ்சு பார்த்தாங்க, காசு கிடைக்கல. அதான் நான் சொல்கிறேன், நான் அவ்வளோ அந்த காசு வச்சா நம்ம வாழ போகிறோம். நம்ம வச்சாங்கன்னா நம்மளுக்கு சோறு. யார் நடத்துகிறாங்களோ நடத்தட்டும், நல்லா நடத்துகிறாங்க வருவார். பார்க்க தானே போகிறீங்க, பாருங்கள்.